உறவுகளுக்கு வணக்கம். இன்னைக்கு நாங்கள் பட்டுக்கோயிலுக்குள்ள போனோம்னா நாங்கள் முதல்ல பார்த்தது ஒரு ஹனுமான் சிலை தான். எனக்கு ஒரு சின்ன ஹனுமானுக்கும் முருகனுக்கு என்ன சம்பந்தம் அப்படிங்கிற தெரியல. அது எப்போ ஆரம்பிச்சாங்க எனக்கு தெரியும். எங்களுக்கு திருநெல்வேலி ஆக்சுவலாக நார்வேல் பக்கத்தில் போனோம். நாங்கள் ஒரு ஆளை பார்த்தவங்க தமிழில் பேசிட்டு இருந்தாங்க. உங்களுக்கு இது நார்வேலில் இங்கே நீங்கள் போனோம்னா ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா ரெஸ்ட் ரூம் தான் இருக்குது. ரயில்வே ஸ்டேஷன்ல ஒரு ரெஸ்ட் ரூம் தான் இருக்கு. அது எப்பவும் கூட்டமா இருக்கு. போனீங்கன்னா ரெஸ்ட் ரூம் நாங்க பைசா சார்ஜ் பண்றாங்க. ஓகே, இதை பற்றி நம்ம இன்னொரு வீடியோல பார்ப்போம் லேட்டரா. இங்க போன உடனே அங்க 2 வெள்ளி சார்ஜ் பண்ணாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணது. நீட்டா வச்சிருக்காங்க. ஓகே, அதை தாண்டி போனோம். போச்சுல இடது பக்கம் ராமர் கோயில் இருக்கு. அது எப்போ அது ஒரிஜினலா ஸ்டார்ட் பண்ணாங்க எனக்கு தெரிஞ்சு லேட்டரா தான் ஸ்டார்ட் ஆயிருக்கும். அதை பற்றி நம்ம பிறகு பேசுவோம். அதுக்கு பிறகு என்ன போச்சுன்னா அங்கே போச்சுன்னா வழக்கமா 2 பக்கம் கடைகள் இருக்கு. காஃபி கடை, டீ கடை, அந்த மாதிரி யாருக்கு நம்ம ஊர்ல இருக்க அந்த கோயிலுக்குள்ள போச்சு அந்த கடைகள் இருக்குங்களா, அந்த மாதிரி தான் கடைகள் அது இருக்காங்க. பெர்மனன்ட் இது இல்லாம ஒரு டெம்பரரி ஸ்டால் மாதிரி இருக்கு. அதையும் கொஞ்சம் தாண்டி போனீங்கன்னா ஒரு குளம் இருக்கு. அது பார்வதி சிவனுடைய குளம் அப்படிங்கிறாங்க. பார்வதியும் ஓகே, இடது பக்கம் இருக்கு. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் புதுசா நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் கோயில் மாதிரி ஒரு நிறைய இருக்கு. இது ஹிஸ்டரிய பாத்தீங்கன்னா இது ஒரு சுண்ணாம்பு கல்லா இருக்கோங்க. இது கோலாலம்பூர்ல இருந்து ஒரு 13 கிலோமீட்டர் தூரத்துல இருக்கு. இங்க முதல்ல இந்த இங்குள்ள ஒரிஜினல் இருப்பாங்கல்ல, அவங்க பேர் டெமுவா அப்படிங்கவங்க இருந்திருக்காங்க. அதுக்கு சைனீஸ் அவங்க இந்த பறவைகளுடைய எச்சத்தை கலெக்ட் பண்ணதுக்காக இங்க வந்திருக்காங்க. இப்போ 1891 இது அந்த கோயில் ஆரம்பிச்சது தம்புசாமி அப்படிங்கிறவர். அவங்க தான் முதல்ல இதை மலை அப்படிங்கிறதுனால இந்த மலை குன்று இடத்துல குமரன் இருப்பான் அப்படிங்கிறதுல அதை ஆரம்பிச்சிருக்காங்க. ஓகே, அதுக்கு பிறகு அதை 1982 கோயிலா ஆரம்பிச்சு, அதாவது தைப்பூசத்தோட ஆரம்பிச்சிருக்காங்க. அதை உள்ள போறோம்னா அந்த முருகனுடைய சிலை இருக்கலாம். அது ரொம்ப பிரமிப்பா ரொம்ப அழகா இருக்கு பாக்குறதுக்கு. மலேசியா வந்தீங்கன்னா நீங்க எந்த ரிலிஜனா இருந்தாலும் சரி, மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பா இங்க பாருங்க. இது பார்க்க வேண்டிய இடத்துல வருஷத்துக்கு யாருக்கு 1 கோடி விசிட்டர்ஸ் வராங்க. அவங்க வெளிநாட்டுக்காரங்க எல்லாருமே சேர்ந்து 1 கோடி விசிட்டர்ஸ் வராங்க. ரொம்ப பார்க்க வேண்டிய இடத்துல ஒண்ணு. மலேசியா வந்தீங்கன்னா கண்டிப்பா பாருங்க. அதுக்கு பிறகு என்னன்னாக்கி 1920 இந்த ஸ்டெப்ஸ் ஆரம்பிச்சிருக்காங்க. மரத்துல பண்ணிருக்காங்க. 1948 272 ஸ்டெப்ஸ் சிமெண்ட்ல காங்கிரீட் போட்டு பண்ணிருக்காங்க. அங்க ஆட்கள் விட்டுருக்காங்க. ட்ரெஸ் ஓகே, நம்ம போடுற ட்ரெஸ் எல்லாம் ஓகே. ரொம்ப ரொம்ப மோசமா இருந்தாங்க. அவங்க அதுக்கு ஒரு சேலையை வாங்கி கட்டிட்டு துணி மாதிரி வாங்கி கட்டிட்டு ரொம்ப ரொம்ப ஷார்ட்ஸ் எல்லாம் ரொம்ப குறையா போட அவங்க வாங்கி கட்டி சொல்றாங்க. மற்றபடி ஒரு டீசென்டான ஷார்ட்ஸ்ல இருந்து அவங்க இந்த பிரச்சனை பண்ண மாதிரி ஒரு லிபரலா தான் இருக்காங்க. அது பிறகு இப்போ என்னன்னாக்கி 2018 தான் அதுக்கு கலர் எல்லாம் பண்ணிருக்காங்க. ஒரு 10 மல்டிபிள் கலர் பண்ணிருக்காங்க. 2022 எஸ்கலேட்டர் போடலாம். வயசானவங்களுக்கு போறோம், அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க. அதாவது எஸ்கலேட்டர் போடலாம்னு பிளான் பண்ணாங்க. இந்த முருகனுடைய சிலை 2006 தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஏறக்குறைய 2.5 மில்லியன் ரிங்கெட்ஸ், ஏறக்குறைய நம்ம ஊர்ல 5 கோடி இருக்கு அப்படிங்கிறாங்க. தங்க பெயிண்ட் பண்ணிருக்கேன் அப்படிங்கிறாங்க. தங்க முலாம் பூச்சிருக்கலாம். இது இந்த முருகனுடைய சிலையுடைய 140 ஃபீட், அதாவது 42.7 மீட்டர் இது. இதுதான் இதனுடைய ஹிஸ்டரி. ஓகே, இங்க ஏறதுக்கு வந்தீங்க எனக்கு திரும்ப நீங்க ஷூவை போட்டு வராங்க, செருப்பு போட்டு வராங்க, கஷ்டம். அது அந்த நீங்க மேல உள்ள தண்ணி இருக்கு. நீங்க பாக்கலாம், தலையில பூரா தண்ணி இருக்கு. எனக்கு இந்த குகையில தண்ணி கொடுத்துக்கிட்டே இருக்கு. அந்த குகையில இருக்குது ஹியூமிடிட்டியா இருக்கு, சூடா இருக்கு, ஆனா தண்ணியும் இருக்கு. இந்த ரெண்டும் சேர்ந்து கொஞ்சம் அன்ஈஸியா இருக்கும். அதனால நீங்க வரதா இருந்தா ஒரு நல்ல செருப்பு போட்டு வாங்க. ரொம்ப வயசா இருந்தீங்கன்னா யாராவது கஷ்டம். நான் ஈஸியா இருக்கேன், மனைவி கொஞ்சம் கஷ்டப்பட்டாங்க. ஓகே, நான் ஸ்ட்ராங்கா அப்படி சொல்ல வரல. உள்ள வந்தோம்னா ரைட் சைடுல இடும்பன் அப்படின்னு, அதாவது இது அவங்க சாஸ்திரப்படி இடும்பன் அவருடைய பாதுகாவலர் முருகன் அப்படிங்கிற மாதிரி முருகன் சிலை எல்லா இடம் நிறைய முருகன் சிலை பார்க்கலாம். ஆண்டி மாதிரி நிறைய சிலைகள் முருகனுடைய சிலைகள் நிறைய பார்க்கலாம். அப்படி இறங்கி வந்துடணும். கொஞ்சம் கீழே இறங்கி வந்தீங்கன்னா அங்கதான் அவங்களோட மெயின் கோயில் இருக்கு.
கடைகள்லாம் இருக்கு, கிஃப்ட் ஷாப் இருக்கு, அப்புறம் அந்த பிரசாதம், அந்த பிரசாதம் அந்த மாதிரி எல்லாமே வச்சிருக்காங்க. கடைகள்லாம் இருக்கு. நாங்க ஒன்றும் வாங்கலை, பார்த்தோம், அவ்வளோதான். குகையில் வந்து எப்பவும் தண்ணி விழுந்துகிட்டே இருக்கு. குகை வந்து சுண்ணாம்பு கற்று குகை. அதை சுற்றி பார்த்துட்டு அந்த கோயிலுக்குள்ள போகணும். ஓகே, கோயிலுக்குள்ள நம்ம ஊரில் வழக்கமாக இல்லாத மாதிரி தான் செருப்பு வந்து வெளியே கலத்தி போட சொல்லுவாங்க. அதை கலத்தி வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சிருக்காங்க. ஸ்மோக்கிங் அலவுட் கிடையாது. அதிகம் அந்த காம்பவுண்டுக்குள்ள வந்தால் உடனே அந்த ட்ரெயின் வந்து எனக்கு வந்த உடனே ஸ்மோக்கிங் அலவுட் கிடையாது அப்படின்னு போட்டு ஓகே. கோயில் வந்து வேலாயுதம் கோயில். அது கீழே வந்து சுப்பிரமணிய சுவாமி சிலை அப்படிங்கிறாங்க. கோயில் ரொம்ப அருமையா இருக்கு. அதாவது நம்ம ஊர்ல மாதிரி ரொம்ப கலர்ஃபுல்லாட்டு, மல்டி கலராட்டு பாக்குறதுக்கு ரொம்ப 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 அழகா இருக்கு. மேல இருக்க கோயில்ல வந்து முருகர் சிலைக்கு கீழே கொஞ்சம் வித்தியாசம் இருக்கு. மேல இருக்க சிலை நான் வந்து இதேமே அங்க அவங்க கூடலாம் போட்ட மாதிரி பார்க்கல. கீழே வந்து அது பெரிய இதுல போட்டிருக்காங்க. என்ன இப்ப மாத்தினாங்க அப்படின்னு எனக்கு புரியல. அது என்ன வித்தியாசம் அப்படின்னு. இப்ப நீங்க இதெல்லாம் பாத்தீங்கன்னா அப்படிலாம் இருக்காது. ஆனா கீழே உள்ள பெரிய அவருடைய சிலையில இந்த இது போட்டிருக்காங்க. இது வந்து இதுக்காக சொல்ல பார்த்த வித்தியாசம் எனக்கு அது அந்த காரணம் இல்லை. அப்புறம் போய் கோயிலை பார்த்து திரும்பி வந்தோம். வரும்போது வந்து அந்த கந்த சஷ்டி அந்த அந்த பிரேயர் அவங்க வந்து எழுதி போட்டிருக்காங்க தமிழ்ல. மழையில வந்து நீங்க வந்து தொப்பி கொண்டாங்க, நிறைய தண்ணி விடும். அதாவது அதுக்கப்புறம் நான் வந்து மேல இதுக்கு மேல ஒரு இடம் மேல போனாங்க. அங்கேயே ஒரு கோயில் இருக்கு. அது வள்ளி தெய்வானை கோயில் அந்த மாதிரி கோயில் இருக்கு. அதுல என் ஒய்ஃப் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிறாங்க. அதாவது நான் மட்டும்தான் மேலே ஆகிட்டேன். முருகன் வந்து வள்ளி தெய்வானுடைய அவங்களுக்கு இது எதுவுமே தெரியுமான்னு தெரியாது. நீங்க நார்த்ல போனீங்கன்னாக்கி முருகனுக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது. நம்ம பிள்ளையாருக்கு எப்படி ஒய்ஃப் கிடையாதுன்னு சொல்றோமோ அதே மாதிரி நார்த்துக்கு போனீங்கன்னாக்கி முருகனுக்கு வந்து ஒய்ஃப் கிடையாது. ஆனா பிள்ளையாருக்கு 2 ஒய்ஃப் உண்டு. இந்த சிந்தி புத்தி ஒய்ஃப் உண்டு. அதாவது நார்த்துக்கு சவுத்துக்குள்ள வித்தியாசம் இருக்கு. ரொம்ப கோயில்லாம் ரொம்ப அதாவது நம்ம ஊர்ல கோயில் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. ஆனா வசதி இருக்கிறதுனால அந்த வசதியா எனக்கு தெரியும். என்ன பொறுத்தளவு எனக்கு தெரிஞ்ச இதுல இருந்து அதாவது முருகன் மலேசியா அப்படின்னா அந்த முருகன் சிலை தான் எனக்கு நினைவு. அவருடைய அந்த இதுக்கு வளர்த்தி வச்சிருக்க சிலை தான் நினைவுல வரும். அதனால அதாவது இதை பார்க்காம என்ன பொறுத்தளவு மலேசியாவுடைய ட்ரிப்பு வந்து முழுமை கிடையாது. அதாவது கண்டிப்பா பார்க்கணும் அப்படிங்கிறது தான் வந்தேன். அதெல்லாம் ரொம்ப திருப்தி பார்த்ததுல ரொம்ப அழகா இருந்து பார்க்க வேண்டிய இடத்துல ஒன்று. நீங்க மலேசியாவில் வந்து எந்த வழியில போறாலும் சரி 5 விசிட் பண்ணக்கூடிய இடத்துல வந்து இந்த பட்டு கோயில் வந்து ஒரு இடத்துல இருக்கும். அது 2 ஆச்சுலாம் 2 ஆச்சுலாம் 3 என்ன நம்புறாங்க 5 மோஸ்ட் பாப்புலர்
மலேசியாவில் விசிட் பண்ண இடங்கள் நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஃபினட்டாக தான் போயிருக்கோம். அதனால கண்டிப்பாக வந்தீங்கன்னாக்கி பார்க்காம இருக்காதுங்க. அதுக்கு பிறகு நாங்கள் பார்த்து முடிச்சுட்டு சரி அப்படி இறங்கி போகும். அது அந்த லூப் இருக்குல்ல, அந்த மாதிரி ஹைப்பர் லூப்பா அந்த இதில் மாட்டிக்கிட்டது வெளியே வர மாட்டேங்குது. கீழே வரும்போது மேலே எவ்வளோ கஷ்டமா இருந்தால் அதே மாதிரி கஷ்டமா இருக்கும். எனக்கு இப்போ மேலே வந்து காலில் வந்து ஈரமாயிருக்கும். மேலே வரும்போது ஈரமா இருக்கு, கீழே போகும்போது ஈரமாயிருக்கும். அதனால அது கஷ்டமா தான் இருக்கு. நாங்க வரும்போது அவரால் பாட்டிலாம் வச்சு மனைவியோட சேலை வந்து அவரு அவ்வளவு வெயிட்ட தூக்கிட்டு போச்சு. அதை வந்து அவர் வந்து பார்த்து சேலையை கேட்டீங்க அப்படின்னு முந்தான கீழே விழுது அப்படின்னு அவருக்கு நன்றி. அவர் யாருக்கும் தெரியாது அப்படின்னாரு. மேல வந்து பார்க்க முழு சிட்டியை பொருள் தெரியுது. ரொம்ப பிரமாண்டமா இருக்கு. ஏறக்குறைய இந்த வீடியோல இவ்வளவுதான். அடுத்த வீடியோல மீதி அந்த கீழே மற்ற கோயில தான் இப்படி பார்த்துட்டு பார்ப்போம். இன்னொரு வீடியோல பார்க்கறது. பாய்.